ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா நவக்கிரகேபியோ நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98609837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும். நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட்ஜெனில். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஒரே கருத்தை சொல்ல மாட்டோம். பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள், பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில். ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அன்றாடம் ஒவ்வொன்றும் நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம். பஞ்சம்னா என்ன? 5. அங்கம்னா 5 விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த 5 நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலண்டரில் சுபமுகூர்த்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சாத்தியப்படாது, நன்மைகள் தராது. திதி நல்லா இருக்கணும், கிழமை நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும், யோகம் நல்லா இருக்கணும், கரணம் நல்லா இருக்கணும். 5மே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும். இப்படி பஞ்சாங்கம். அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும், ஒரு விஷயங்களை பண்ணணுன்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியார்களை தேடி, சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ணலாம் இருக்கோம், அதை பண்ணலான் இருக்கோம், நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கிட்டு போகின்ற காலம் ஒரு காலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலண்டர்லேயும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு கூட தெரியாது, அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தேதி பார்த்துக்கிறாங்க, டேட் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கா? அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற இதில் எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தின பலன்கள், இப்படியெல்லாம் என்றைக்கு நல்லா இருக்குது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 5 கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை, ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு 5 கிரகம் எப்படியும் பயிற்சியாகும். அதில் நமக்கு எப்படி இருக்குது? 9 கிரகங்கள்னு 5 கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாகக்கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா. 1.5 மாதம் தமிழ் மாதமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், கலந்து எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பலவிதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம். இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விடுவிகாலம் இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை தான் இப்போ பார்க்குறோம். இந்த மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது விருச்சிக ராசிக்குன்னு பார்த்தால், ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கை மிக அமைப்பு. உத்தியோகத்தில் வேலை செய்ய முடியாத அளவு பணிகள், அவ்வளவு. அதாவது தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தனியாக தொழில் நடத்துபவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள். தொழில் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துதல், பல கிளைகளை அமைத்தல், அதன் மூலம் வருவாய் அதிகரிக்கும். அதே மாதிரியே குறிப்பாக கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட், அட்வொகேட்ஸ், லா படிப்பவர்கள், சட்ட ரீதியான துறையில் கையாளக்கூடியவர்கள், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. சுக்கிரனும் ராசியிலே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய நட்புகள் பெருகும். புதிய நட்புகளால் பலவிதமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். உயர்ந்த மனிதர்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கலாம்.
ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் சொல்லுவாங்க. இப்போது ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவோம். ஏதோ ஒரு இடத்துல முக்கியமான நபர்கிட்ட பேசும் பொழுது ஒரு கடுமையான சொல்லை கையாண்டுரும். நம்ம இத்தனை நாள் சம்பாரித்து வச்சே பெயர் புகழ் மரியாதையெல்லாம் அதை குறைச்சி நமக்கு தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே சமயம் தகப்பனாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. தகப்பனாருக்கு ஏதாவது உடல்நலக் கோளாறு, ஹிருதய சம்பந்தமான நோய், அறுவை சிகிச்சை, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூமி மனை வீடு வாங்கலாம் புதிதாக. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவர்களுக்கு சிறப்பு நன்மைகள் கூடுதலாக நடக்கும். 4ஆம் இடத்துல சனி ராகு, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. விருச்சிக நேயர்கள் அவசியம் ஒரு முறை இந்த பதிவை பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சில கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. அதனால் சொந்த ஜாதகத்தில் ஏதாவது அனுகூலமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமம் அப்படிம்போம். அர்த்தாஷ்டமத்தில் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கும் பொழுது ஒரு நன்மை கொடுக்காது. ஒரு கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், விரோதங்கள், பகை, அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மருத்துவ செலவுகள், வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகுது. 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6, 7, 8 சுத்தம். 8ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வக்கரகதியாகி 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். மிகச்சிறப்பு. அது யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ், திடீர் யோகங்கள் ஏற்படும். எதிர்பாராத நன்மைகளுக்கு பேர் தான் யோகம். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், வீடு மனை வாகனம், திருமணம், குழந்தை பாக்கியம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது, மகிழ்ச்சிகரமான சம்பவங்களில் கலந்துக்கிறது, சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கிறது, இதில் எல்லாம் பெருமைப்படலாம். 10ஆம் இடத்துல கேது, அதனால் வெளிநாட்டில் தொழில் பண்ணலாம். வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசின்னு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாத பலாபலன்களில் ஒரு 70% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், சிவப்பு. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6, 3. வணங்க வேண்டிய தெய்வம் கந்தக்கடவுள் முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.